2014ஆம் ஆண்டு 10 வருஷத்துக்கு முன்னாடி கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவுமா? 450 ரூபாய் இருந்துச்சுமா. இப்போ 2024ஆம் ஆண்டு இந்த வருஷம் இப்போ கேஸ் சிலிண்டர் விலை எவ்வளவு? 1200. ஏத்தனது யாரு? அதுல தெளிவா இருக்கீங்கல்ல? ஏத்தனது யாரு? ஒன்றிய அரசுன்னு தெரியுமா? இப்போ மோடி அவர்கள் புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு. நம்ம பொதுவா சொல்லுவோம், போய் சொல்றவன் என்ன சொல்லுவோம், நல்லா வடை சுடுறான்பா அப்படின்னு சொல்லுவோம். ஆனா மோடி என்ன தெரியுமா பண்ணுவாரு, நல்லா வடை சுட்டு அதை நமக்கு தர மாட்டாரு, அந்த வடையை அவரே சாப்பிட்டுருவாரு. இப்போ மகளிர் தின பரிசா என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, கேஸ் சிலிண்டர் விலையை 100 ரூபாய் நான் கம்மி பண்றேன்னு புதுசா ஒரு வடை சுட்டிருக்காரு. நம்புவீங்களாமா? ஏத்துனது எவ்வளவுமா? ஏத்துனது 800 ரூபாய், இறக்குனது வெறும் 100 ரூபாய். ஏமாந்துடாதீங்கம்மா. நம்ம தலைவர் தேர்தல் அறிக்கையில சொல்லியிருக்காரு, இந்தியா கூட்டணி ஆட்சி அமைச்சதுன்னா கேஸ் சிலிண்டர் விலை 500 ரூபாய்க்கு தரேன்னு தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. செய்வார் நம்பிக்கை இருக்கா? அதே மாதிரி பெட்ரோல் விலை 1 லிட்டர் பெட்ரோல் 75 ரூபாய்க்கு தரேன்னு சொல்லி தலைவர் வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. இளைஞர்களே, உங்களுக்கு நம்பிக்கை இருக்கா? தருவாரு நம்பிக்கை இருக்கா? 2019ஆம் ஆண்டு வந்தாருமா, ஜனவரி மாசம் 27ஆம் தேதி என்ன பண்ணாரு, தமிழ்நாட்டுக்கு ஒன்றிய அரசு திட்டம் அப்படின்னு சொல்லி எய்ம்ஸ் மருத்துவமனை கொண்டு வர போறேன்னு சொல்லி ஒரே ஒரு செங்கல் நட்டு வச்சுட்டு போயிட்டாரு. யாரு? 29 பைசாவும் திரு பாதம் தாங்கி பழனிசாமி அவர்களும். இதுதான் அது, இதாம்மா அந்த கல்லு வச்சது. ஒரு கல்லு, அதையும் நான் புடுங்கிட்டு வந்துட்டேன். இப்ப கல்ல காணும்னு தேடிட்டு இருக்காங்க. வச்சு 5 வருஷம் ஆச்சுமா, இது வரைக்கும் 1 ரூபா கூட இதுக்காக ஒதுக்கல. இது ஒன்றிய அரசு நிதியில கொடுக்க வேண்டிய மருத்துவமனை. இதன் பிறகு 2019ஆம் ஆண்டுக்கு பிறகு பாஜக ஆளுகின்ற மாநிலங்கள்ல இதுவரைக்கும் 5 எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டி முடிச்சிருக்கிறாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு இதுவரைக்கும் எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு 1 ரூபா கூட ஒதுக்கல. காங்கிரஸ் ஒரு தேர்தல் அறிக்கை விட்டுருக்கீங்க. இன்னைக்கு தேர்தல் அறிக்கை காங்கிரஸ் பயங்கரமா இருந்துச்சு. தேர்தல் அறிக்கை, அந்த தேர்தல் அறிக்கையில கூட காங்கிரஸ் இந்தியாவை ஆள நினைக்கிற கட்சி, மோடிக்கு எதிரான கட்சி, பிரதமர் வேட்பாளரை வைத்திருக்கிற கட்சி காங்கிரஸ். அந்த காங்கிரஸ் பெட்ரோல் டீசல் விலையை குறைப்புன்னு சொல்லல, கேஸ் விலையை குறைப்புன்னு சொல்லல, நீட் தேர்வு குறித்து கூட மொத்தமா மலிப்பிருக்கான். ஆனா தமிழ்நாட்டுக்குள்ள இருக்கக்கூடிய திமுக கூரை ஏறி கோரி பிடிக்க முடியாதவன் வானை ஏறி வைகுண்டம் போனானா, அறுக்க மாட்டான் கையில 58 பண்ணருவானா. ஒருத்தனுக்கு எந்திரிச்சே நிக்க முடியலையா, ஆக அந்த வகையில அவனுக்கு 9 பொண்டாட்டி கேக்குதான். இவரு சிலிண்டர் விலையை 500 குறைச்சிருவாராம், பெட்ரோல் விலையை 75 ஆக்கிடுவாராம், டீசல் விலையை 65 ஆக்கிடுவாராம். டேய், இது மேல கை வச்சனா முதல் டெட் பாடி நீதான் வடிவேல் சொல்வார்ல, கடிகாரத்து மேல கை வச்ச முதல் டெட் பாடி நீதாங்கிற மாதிரி ஏற்கனவே 2021 தேர்தல் வெற்றி பெற்ற போதும் கேஸ் மானியத்தை குறைப்போம், பெட்ரோல் டீசல் விலையை குறைப்போம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம். அதோடைய ரகசியமே எங்க கிட்ட தான் இருக்குன்னாங்க. நீட் தேர்வை நீக்குகிற ரகசியம் இருக்குனாங்க. அது என்னப்பா அந்த பெரிய ரகசியம், சிதம்பரம் ரகசியம் மாதிரி அப்படின்னு கேட்டா, கோகினூர் வைர ரகசியம் மாதிரி கேட்டா, வெக்கமான சூடு சொரணை யாருக்கு இருக்கோ அவர் தான் நீட் தேர்வை ரத்து பண்ணுவாரு. அப்பவே புரிஞ்சிச்சு, வெக்கமான சூடு சொரணை இருக்கிற ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான், அவரால் மட்டும்தான் அது சாத்தியப்படுங்கிறத உதயநிதி ஸ்டாலின் சொல்லிட்டாரு. ஏன்னா வெக்கமான சூடு சொரணை அவங்களுக்கு கிடையாது. இருந்திருந்தா மக்கள்கிட்ட நீட் தேர்வை நீக்குவோம் என்று சொல்லிவிட்டு வெக்கமே இல்லாமல் 40 பேர் செத்துருக்காங்க. இந்த திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு 40 பேர் இறந்திருக்காங்க. இன்னும் திமுக சொல்கிறது நாங்கள் நீட்டை நீக்குவோம், நீட்டை நீக்குவோம். மத்திய அரசிடம் பேசி, மோடியிடம் பேசி நினைச்சிருந்தால் திமுகவால் முடியாமல் இல்ல. 39 பாராளுமன்ற உறுப்பினர்கள், இந்த பாராளுமன்ற உறுப்பினர்கள் என்னைக்காவது உங்கள் தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்ட கலாநிதி வீராசாமியோ, தமிழச்சி தங்கபாண்டியனோ, இல்லை அவருக்கு தயாநிதி மாறனோ என்னைக்காவது போய் பாராளுமன்றத்தில் நீட்டு குறித்து பேசியிருக்காங்களா? 3 வருஷ திமுக ஆட்சி என்ன சொன்னார் ஐயா ஸ்டாலின் வந்த உடனே? நான் தலைவர்வாக நான் போய் சொல்ல மாட்டேன், நான் சொல்றதைத்தான் செய்வேன், செய்யறதைத்தான் சொல்லுவேன். ஆக நாங்கள் ஆட்சிக்கு வந்தா நீட் தேர்வை ரத்து செய்வோம், நாங்கள் ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசுகளுக்கும் ஆக அந்த வகையில சீடி சக்கர சித்தப்பா ஏற்றெழுதி நக்கப்பா அப்படின்னாரு. நக்கிட்டு போயிடுச்சு. ஆட்சிக்கு வந்தா அனைத்து இல்லத்தரசிகளுக்கும் 1000 ரூபாய் நாங்க. இப்ப திருப்பி தகுதி வாய்ந்த இல்லத்தரசிகளுக்கு 1000 ரூபாய். அது என்ன தகுதி வாய்ந்த இல்லத்தரசி? எங்க ஊர் திருநெல்வேலியில புது பஸ் ஸ்டாண்ட் ஒன்று இருந்துச்சு ஜங்ஷன்ல. திருநெல்வேலிக்காரங்களுக்கு தெரியும், திருநெல்வேலிக்காரங்க நிறைய வடசன்ல இருக்காங்க. அந்த திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு மாம்பழ கடை இருக்கும்.
அப்போ பள்ளிக்கூடம் முடிச்சுட்டு போய் அந்த மாம்பழ கடைக்கு போனோம்னா தூரத்துல இருந்து அந்த அண்ணாச்சி வித்துட்டு இருப்பாரு. கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 கிலோ 10 10 ரூபாய்க்கு மாம்பழமா போட்ட வேண்டி தான் தங்கச்சிக்கு தம்பிக்கு வாங்கி கொடுத்துன்னு சொல்லி 10 ரூபாய் எடுத்துட்டு போய் நீட்டோம்னா 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 1/2 கிலோ 10 பாரு. தூரத்துல இருந்தா கிலோ 10, பக்கத்துல வந்து 1/2 கிலோ 10. ஆட்சிக்கு வர்றதுக்கு முன்னாடி அனைத்து இல்லத்தரசிக்கும் 1000 ரூபாய் கிலோ 10. ஆட்சிக்கு வந்தா தகுதி வாய்ந்த இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் 1/2 கிலோ 10. அந்த வியாபாரிக்கும் இந்த சோவாரி ஸ்டாலினுக்கும் எந்த வித்தியாசமும் இல்ல, எந்த வித்தியாசமும் இல்ல. அப்படித்தான் இப்போ 2021 இல்லத்தரசிக்கு 1000 ரூபாய் திட்டம் போட்டு அதை ஈரோடு இடைத்தேர்தலுக்கு பிறகு கொடுத்து அதுலயும் 2 கோடியே 12 லட்சம் ரேஷன் கார்டுல 1 கோடி பேருக்கு கொடுத்து இன்னும் 1 கோடி 12 லட்சம் கொடுக்காம இருந்து இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் ஜெயிச்சுட்டா மீதி இருக்கவங்களுக்கும் ஓட்டு கொடுப்பாங்களா? எங்களை இன்னும் நீ பைத்தியக்காரனாவே நினைச்சிட்டு இருக்கல, எங்களை இன்னும் நீங்களை பைத்தியக்காரனா நினைச்சிட்டு இருக்கல. இன்னும் இருக்கிற இதுல 40 வெற்றி பெறணுமா? இதுல விட சொல்றாங்க 2019 நாங்க பெரும்பான்மையா வெற்றி பெறல, பெரும்பான்மையா வெற்றி பெற்றிருந்தா ஒரு ஆட்டிருப்போம் பாராளுமன்றத்தை. ஏண்டா 39 பேர் நீங்க தானே இருந்தீங்க புதுச்சேரியை சேர்த்து. இங்க தமிழ்நாட்டில் 38, அங்க 1 39. இப்போ 40 ஜெயிக்கணுமா? 40 ஜெயிச்சாதான் பாராளுமன்றத்தில் போய் ஒரு ஆட்ட முடியும். அதனால 40 நமதே, நாடும் நமதே. ஆட்சியர்களும் பேச மாட்டேன். இப்போ ஒரு செங்கலை தூக்கிட்டாங்க ஊருக்கு. இது என்ன செங்கல்? இதான் எய்ம்ஸ் செங்கல். மோடி இந்த செங்கலை வைத்துக்கொண்டு ஒத்த செங்கல் இருந்துச்சு, அந்த ஒத்த செங்கலை தூக்கிட்டு வந்துட்டேன், எய்ம்ஸ் கட்டல. இதை ஊருக்கு காட்டவர் மோடிட்டு போய் காட்ட வேண்டியதானே? நீங்க தான் 3 முறை மோடியை பார்த்தீங்கன்னா முத்தம் கொடுக்காத அளவுக்கு பேசிக்கிட்டு இருந்தீங்க 2 பேரும் பல்ல காட்டி. அந்த ஆளுக்கு தமிழ் தெரியாது, நம்ம உதயநிதி ஸ்டாலினுக்கு ஹிந்தி தெரியாது. என்னத்தை பேசியிருப்பாங்க? உன்னை வெளியே வாடா பார்த்துக்கிறேன், தமிழ்நாட்டுக்கு வா பார்த்துக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி தான் பேசியிருப்பாங்க. 2 பேரும் மாறி மாறி பேசிக்கிட்டாங்க. என்னத்தை பேச கேட்டதுக்கு நீட்ல விளக்க போனேன். யார்? உதயநிதி ஸ்டாலின். அமலாக்கத்துறை ரைடு வராம என்னையும் என் மச்சான் சபரிசனையும் காப்பாத்துக்கணும் காலில் விழுந்து காதறி அழுதுவிட்டு இங்க வந்து நீட்டு விளக்காக போனோம். இந்த வடிவேல் ஒரு படத்தை சொல்லுவாரு, கணம் வாங்கியிருப்பாப்ல, பணத்தை வடிவேல் கொடுக்க மாட்டாரு, உடனே அவன் ஆளை விட்டுருவான். உடனே வடிவேல் சொல்லுவாரு, உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்து அறுத்து கடல்ல ஏய் அண்ணே கழுத்து அறுத்து கடல்ல போடுன்னு பேசிட்டு இருக்காரா, போட்டுவன்னு தெரியும் என் தெய்வமே. பேசுவனா அண்ணே, உன்ட்ட அடுத்த முறை பணம் தரலனா செருப்பாலேயே அடி என் தெய்வமே. ஏய் செருப்பு கட்டி அடிச்சோன்னு பேசிட்டு இருக்காரா, அப்படியே கட் பண்ணுங்க. இங்க மோடி, இந்த பக்கம் உதயநிதி ஸ்டாலின். உங்களை எதிர்த்து பேசுன அதிமுகவை அடிச்சு சந்தலையா உடைச்சு போட்டுக்குன்னு தெரியும் தெய்வமே. உன்னை எடுத்து பேசணும்னா ஏய் மோடியவே எடுத்து பேசிட்டு இருக்காரா அப்படின்னு இவங்க. என்ன வேணாலும் மன்னிக்க தெய்வமே. செந்தில் பாலாஜி கைது பண்ணி எவ்வளவு கைது பண்ணி ஜெகத் ரச்சகம் வீட்டுக்கு ரைடு போ. ஆனா என்னையும் என் மச்சான் சபரி சினிமத்துக்கு காப்பாத்தி என் தெய்வமே. காப்பாத்தல காலில் விழுந்துருவேன். கடவுளே இதான் அவங்க. வெளியே இங்க திமுக உடன்படலாம். உதயநிதி அடித்தார் கில்லி, அதிர்ந்தது டெல்லி. மோடி நடுங்கினார், மோடி ஓடிவிட்டார். இவங்க டேய் அவங்க காலில் விழுந்து காதறி அழுதுகிட்டு இருக்காங்கடா. சோழியை முடிச்சு விட்டாங்க. இந்தியாவிலே ஒரு அரசியல் கட்சி ஆளும் கட்சி ஆட்சி செய்கிற பொழுது அந்த ஆளுங்கட்சியினுடைய முக்கியமான துறையின் அமைச்சர், மின்சாரத்துறை அமைச்சர், மதுவிலக்கு ஆயத்துறை அமைச்சர் புழல் 2 ஜெயில மருத்துவமனை பிளாக்ல உட்கார்ந்து சிங்கள கேரம் போர்டு விளையாடிட்டு இருக்காரு. அமைச்சரை ஜெயில இருந்து பெயில் எடுக்க வக்கில்ல, நீ மக்களை காப்பாற்ற போறியா என்று மானமுள்ள திமுக காரன் கேட்கிறான். திமுக இருக்கவனே கேட்கிறான். நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்க திமுக மானம் இல்ல, மானம் கெட்டவங்க இல்ல. திமுக காரன் பூரா கோபத்தில் இருக்கிறான். உண்மையிலே இந்த 3 வருஷம் ஆட்சியில சம்பாதிக்க முடியல. கருணாநிதி, அப்புறம் உதயநிதி ஸ்டாலின், சபரீசன், இந்த குடும்பம் மட்டும் தான் சம்பாதிக்குது. திமுக காரன் எவனும் சம்பாதிக்க முடியல. நல்லா இல்ல. இந்த முறை வடசென்னையில் கூடிய மானமுள்ள திமுக காரனுடைய வாக்கும் செந்தமிழன் சீமானுக்குத்தான் விழப்போகிறது. இது சத்தியம். அவன் பூரா கொதிச்சு போயிருக்கிறான். இந்த குடும்பத்தை பழி வாங்கணும்டா, அது கிடைக்கிற வாய்ப்பு தான். நாங்களாம் இவ்வளவு பேசணும்ல திமுகவை. எப்படி தெரியும் திமுக நடப்பது? எனக்கு திமுக குடும்பத்தில் நடப்பது, திமுக கட்சிக்குள்ள நடப்பது எப்படி தெரியும்? ஏய் எங்களுக்கு டேட்டா கொடுப்பதே திமுக கட்சிக்காரன் தான்டா. ஒன்றிய செயலாளர், மாவட்ட எத்தனை நம்பர் பாக்குறியா? ஒரு 500 நம்பர் திமுக காரன் நம்பர் என்கிட்ட இருக்கு. 500 நம்பர். டிஎம்கே ஒன்றிய செயலாளர், மாவட்ட செயலாளர், 2-3 அமைச்சர், 2-3 எம்எல்ஏ வேற. அது யாரெல்லாம் சொல்ல முடியாது. தம்பி விட்டுறாத, அவங்கள அடி, அவங்களாலதான் நாடு நாசமா போச்சு. விட்டுறாத. எத்தனை பேரு? அதெல்லாம் ஒரு 50 வருஷமா கருணாநிதி கூடவே இருந்த ஒரு பெரிய அமைச்சர் ஒரு தடவை ஏர்போர்ட்ல பாத்துட்டு சொன்னாரு, வச்சு செய்றீங்க சூப்பர்னு போறாரு. கொலை வெறியில இருக்காங்க திமுக பக்கத்துல இருந்துகிட்டு. அதனால ஒரு மாற்றம் தயாராக, ஒரு சைலண்ட் ரெவல்யூஷன் சொல்லுவாங்க இல்லையா, அமைதி புரட்சி தமிழ்நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறது. ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கலாம்.
திமுக 51 விழுக்காடு, அதிமுக 19 விழுக்காடு, பாஜக 17 விழுக்காடு, மற்றவை என்கிற நாம் தமிழர் கட்சி 19 விழுக்காடு என்று ஊடகங்கள் எங்களை புறக்கணிக்கலாம். ஆனால் தமிழ்நாட்டினுடைய இளைஞர்கள், இளம் பெண்கள், படித்தவர்கள், பட்டதாரிகள் மனதிலே நாம் தமிழர் கட்சி குடியேறி இருக்கிறது. வெளிநாட்டில் இருக்கிற ஒவ்வொருத்தரும் தங்களுடைய அப்பாவும் அம்மாவுக்கும் போன் போட்டு, அம்மா மறக்காம இந்த முறை மைக்கு சின்னத்துல ஓட்ட போடுங்கள் என்று ஒவ்வொருத்தரும் சொல்லியிருக்கிறார். ஒவ்வொரு கிராமத்திலும் ஒரு தன்னெழுச்சியான ஒரு அமைதி புரட்சி தயாராகி கொண்டிருக்கிறது. பாரு, ஜூன் மாதம் 4ஆம் தேதி வாக்கு எண்ணிக்கை முடிவுகள் வருகிற பொழுது பல பேர் நெஞ்சு வலி வரும், பல பேருக்கு மயக்கம் வரும், பல பேருக்கு ஸ்ட்ரோக் வரும். மருத்துவமனைலாம் தயாரா வச்சுக்கோங்க. நாம் தமிழர் கட்சி இந்த முறை 1 கோடி வாக்களை தாண்டி தமிழ்நாட்டு அரசியல்ல மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும். பணம் வாங்க மாட்டோம். எத்தனை காலத்துக்கு நீ ஓட்டுக்கு பணம் கொடுப்ப? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கி கொண்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமணம் முத்துராமலிங்க தேவருடைய வழி வந்த நாங்கள் ஓட்டுக்கு பணம் தர மாட்டோம், எவனையும் கொடுக்கவும் விட மாட்டோம். தேர்தல் ஆணையம் ஊருக்கு வெளியே நிக்குது, வெளியே நின்று அங்கங்க மறிக்குது. தேர்தல் ஆணையத்தை இந்த முறை நாங்க வேலை செய்ய வைக்க போறோம். எங்க எவன் பணம் கொடுத்தாலும் அதை எடுத்து தேர்தல் ஆணையம் போட்டு கொடுத்து, நீ இந்த முறை ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத மொத்தத்துல ஒழிச்சு கட்ட போறோம். நீ நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. இன்னைக்கு காலையிலே ஒரு அதிகாரி சொன்னாரு, கவலையே படாதீங்க, நாங்க பல வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கோம், இந்த கடைசி 3 நாள் தான் செய்வாங்க, இந்த முறை கொடுக்க விட மாட்டோம், கொடுத்தா புடுங்குவோம். தேர்தல் ஆணையத்துக்குள்ளேயும் நேர்மையான உண்மையான அதிகாரிகள் இருக்காங்க. இந்த முறை அந்த வாக்குக்கு பணம் கொடுக்கிற முறையை மட்டும் ஒழிச்சுட்டா, ஓட்டுக்கு பணத்தை மட்டும் மக்கள் வாங்கினா, மக்கள் வாக்களிக்க போற ஒரே ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி மட்டும்தான்.